ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மகிழ்ச்சியாயிருப்பார். ஏசாயா 62:5 சொல்லுகிறது, உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். உங்கள் தேவன் உங்களில் மகிழ்ச்சியாயிருப்பது போலவே நீங்களும் அவரிலே எப்போதும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமென்றே விரும்புகிறார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் பரிபூரணமாக அனுபவிக்க முடியும். ஒரு திருமணத்தின் போது மணமகள் மகிழ்ச்சியாய் இருக்கிறாளா என்று மணமகன் வீட்டாரும், மணமகன் மகிழ்ச்சியாய் இருக்கிறாரா என்பதை மணமகள் வீட்டாரும் உன்னிப்புடன் கவனிப்பார்கள். சிறிது முகம் சுருங்கினாலும் காரணத்தை அறிந்து குறையை நீக்க முற்படுவார்கள். அதுபோலவே தம்பதிகளும் மனம் கோணாமல் நடந்து ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்தி நடந்து கொண்டால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை அருமையாய் கட்டி எழுப்பப்பட்டதாய் அமையும். கர்த்தரும் அவர்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். அநேகருடைய உலக பிரகாரமான திருமண வாழ்க்கையில் சீக்கிரத்திலேயே மனக்கசப்பு வந்துவிடுகிறது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் அடுக்கடுக்காய் வந்து புது வாழ்க்கையின் சந்தோஷத்தை குலைத்து விடுகின்றன. பழக பழக பாலும் புளிக்கும், உண்ண உண்ண தேனும் திகட்டும் என்பது பழமொழி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மேல் மகிழ்ச்சியாயிருப்பதோ வற்றாத நீரூற்று போல மாறாததும் குறையாததுமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்குள் அது பொங்கி பொங்கி வருகிறது. கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள 2 விதங்கள் பின்பற்றப்படுகின்றன. ஒன்று, அவரை வருந்தி கட்டாயப்படுத்தி கேட்பது. மற்றது, சந்தோஷமாய் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து நீர் கொடுக்க போகிறதற்காய் நன்றி என்று சொல்லி கேட்பதாகும். இதில் எது சிறந்தது என்பது சொல்லாமலே புரியும். சிலருடைய ஜெபங்கள் முறுமுறுப்பானதாக இருக்கும். ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த கஷ்டங்கள், எனக்கு மட்டும் ஏன் யோபுவைப் போல பாடுகள், மற்றவர்களெல்லாம் நன்றாயிருக்கிறார்கள், எனக்குத்தான் விடிவு காலம் இல்லை, எப்பொழுது எனக்கு இறங்குவீரோ என்று கர்த்தரிடத்தில் வாதிட்டு மனம் சோர்ந்து முறுமுறுத்து கேட்கிறார்கள். ஆனால் இயேசுவை பாருங்கள், அவர் பிதாவிடத்தில் எவ்வளவு சந்தோஷத்தோடு பேசினார் என்பதை வேதத்தில் காணலாம். அவருக்கும் பிரச்சனை வந்தது. அவருடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போனான். எல்லாரும் அழுதார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளமும் உடைந்து அவரும் கண்ணீர் விட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் பிதாவை மகிழ்ச்சியோடு தான் நோக்கி பார்த்தார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். பிதாவாகிய தேவன் இந்த ஜெபத்தை உடனே கேட்டார். லாசருவை உயிரோடு எழுப்பி தந்தார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் பதிலுண்டு. இன்றைய நினைவிற்கு யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இன்றைய வேத வாசிப்பு காலை எஸ்தர் 6, 7 மற்றும் 8ஆம் அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.